நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து உனக்கு பலிக்கும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கையேற்றி செய்கிற வேலை அனைத்திலேயும் உன் தேவன் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை எல்லா ஜாதிகளுக்கும் மேன்மையாக ஆசீர்வாதமாக உயர்த்துவார். கர்த்தர் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் நமக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, நமக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதை யாரும் தடுக்க முடியாது.